ஃபேஸ் வந்து ஸ்கின் வந்து உங்களுக்கு க்ளோ ஆகணும் அப்படின்னா இந்த ஜூஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த ஜூஸை ரெகுலராக கன்டினியூ பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஹேர் ப்ராப்ளம்ஸு, ஐ கான்டாக்ட் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸு வந்து ஹை ஃபைபர் இருக்குது. அண்ட் வந்து இதில் நம்ம எந்த ஒரு சுகரும் ஆட் பண்ணலை. ஸோ அதனால உங்களுக்கு வந்து நல்ல வெயிட் லாஸ் ஆகும். ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஏபிசி ஜூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன வேணும்னா ஏன்றது ஆப்பிள், பீன்றது பீட்ரூட்டு, அப்புறம் சீன்றது கேரட். இது 3 வச்சு தான் ஒரு மிராக்கிள் ட்ரிங்க் பண்ண போகிறோம். இது எப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஏபிசி ஜூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிறேன். நிறைய பேர் வந்து ஆப்பிளில் வந்து ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி ஜூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி அப்படி பண்ணக்கூடாது. ஆப்பிளோட ஸ்கின்னில் தான் நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அதை கட் பண்ணாமல் எப்படி பண்ணுறது, ரிமூவ் பண்ணாமல் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா நான் சுடுதண்ணி எடுத்து அதில் கல்லுப்பு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஆப்பிள் அதில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா ஆப்பிள் இந்த மாதிரி நைஃப் இருக்குல்ல, நைஃப் வச்சு இப்படி சொரண்டிங்கன்னா அதில் இருக்க சப்போஸ் மெழுகு ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா அது வந்துடும். அதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோம். மெழுகு இருக்குங்கிற ரீசனுக்காக தான் எல்லோரோட ஆப்பிளோட ஸ்கின் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஜூஸ் போடுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஆப்பிளோட ஸ்கின்னில் தான் வந்து ஹை ஃபைபர் இருக்குது. ஸோ அதனால் அதை ரிமூவ் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி கத்தியில் வந்து வச்சு சொரண்டிடுங்க. ஃபஸ்ட்டு சுடுதண்ணியில் போட்டுட்டு சொரண்டிடுங்க. சொரண்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆப்பிளை நீங்கள் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆப்பிளோட சீட்ஸ் வந்து முக்கியமாக ரிமூவ் பண்ணிடுங்க. ஆப்பிளோட சீட்ஸ் வந்து அதில் வந்து சைனைட் கண்டென்ட் இருக்குது. ஸோ அதனால தான் அதை வந்து முக்கியமாக ரிமூவ் பண்ணணும் நம்ம. அதே மாதிரி ஆப்பிள் கட் பண்ணி உடனே யூஸ் பண்ணிடணும். இந்த ஆப்பிளில் வந்து என்னென்ன நியூட்ரிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹை ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. அதே மாதிரி சுகர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வந்து இந்த ஆப்பிள் வந்து நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் கன்சியூம் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து டாக்டர்கிட்ட போக வேண்டியதில்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது வந்து உண்மை தான். ஆனால் இதில் வந்து அந்த மெழுகு மட்டும் இருக்கிறத மட்டும் அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் சொன்ன மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆப்பிள் வந்து ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் அப்படின்னா நமக்கு தேவையானது கேரட்டு. நான் 2 கேரட் வந்து சேம் மெத்தட், ஆப்பிள் வந்து நம்ம எப்படி வந்து ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணாமல் இது பண்ணுமோ அதே மாதிரி கேரட்டையும் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணாமல் சுடுதண்ணியில் கழுவி நான் வந்து சொரவி வச்சுருக்கேன். 2 கேரட் சொரவி வச்சுருக்கேன். கேரட்டில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ அப்படிங்கிறது ஹையாக இருக்குது. எல்லாருக்குமே தெரியும் கேரட் சாப்பிட்டா நல்லா கண்ணு தெரியும் அப்படின்னு. அது இதில் வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பீட்டா கரோட்டின் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் வந்து விட்டமின் ஏ இருக்குது. ஸோ இதில் வந்து இது கன்சியூம் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. பிகாஸ் அந்த பீட்டா கரோட்டின் வந்து கேன்சர் செல்ஸ் கூட வந்து அழிக்கிற தன்மை இருக்குது. அதுக்காக தான் இந்த கேரட் வந்து அவ்வளோ பெனிஃபிட். நம்ம வந்து 2 கேரட் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட் எடுத்திருக்கேன். பீட்ரூட் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. ஸோ இந்த ஃபார்மில் நீங்கள் வந்து கன்சியூம் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா கலர் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரெட் கலரில் வரும், மற்றபடி பீட்ரூட்டோட அந்த ஸ்மெல் வந்து வராது. பீட்ரூட்டில் வந்து ஹை லெவல் ஆஃப் மெக்னீசியம் அண்ட் கால்சியம்ஸ் இருக்குது. அதே மாதிரி பீட்ரூட் நீங்கள் இந்த ஜூஸ் மூலிமா கன்சியூம் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய வெயிட் லாஸ் ஆகும். ஸோ இந்த ஜூஸ்க்கு வந்து நம்ம ஒரு பீட்ரூட் வந்து மீடியம் சைஸ் பீட்ரூட் வந்து நான் சொரவி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு துண்டு சின்ன பீஸ் வந்து இஞ்சி ஆட் பண்ண போகிறேன். இஞ்சி வந்து நல்ல டைஜஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால நான் கொஞ்சம் இஞ்சி ஆட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் லெமன் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 3 to 4 drops ஆஃப் லெமன் ஆட் பண்ண போகிறேன். ஏன் லெமன் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பீட்ரூட் கேரட்டில் இருக்கிற ஆப்பிளில் இருக்கிற அயன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அப்சர்வ் ஆகணும்னா அதுக்கு விட்டமின் சி வந்து வேணும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து லெமன் ஆட் பண்ண போகிறேன்.
ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சு எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம வந்து இதுலேருந்து ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சப்போஸ் இதோட ஸ்மெல் வந்து உங்களுக்கு பிடிக்காத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு பெரிய பீஸ் தேங்காய் துண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ அது வந்து இதோட ஸ்மெல் எல்லாத்தையுமே வந்து ஓவர் கம் பண்ணிடும். ஜூஸர் ஜார் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆப்பிள், பீட்ரூட், கேரட் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து இஞ்சி வந்து நான் ரொம்ப கொஞ்சம் அளவு இது மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். லெமன் வந்து நீங்கள் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க, இப்போ ஆட் பண்ணாதீங்க. அவ்வளோதான். இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ வாட்டர் வேணுமோ அவ்வளோ வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் வந்து இது வரைக்கும் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இதை வந்து மூடி போட்டு நல்லா ஜூஸ் வர மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த நம்ம ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து ஜூஸரில் போட்டு நான் அரைச்சி வெறும் ஜூஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நமக்கு லெமன் ஆட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி நான் வந்து கொஞ்சமாக தான் நான் லெமன் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 5 to 6 ட்ராப்ஸ் மட்டும்தான் நான் லெமன் ஆட் பண்ண போகிறேன். இந்த ஜூஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி உடனே கன்சியூம் பண்ணிடணும். எஸ்பெஷலி வந்து மார்னிங் நீங்கள் ஒர்க் அவுட் இல்லை வாக்கிங் அந்த மாதிரி போயிட்டு வரீங்கன்னா போயிட்டு வந்து இது குடிங்க, ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா இதில் வந்து ஹை ஃபைபர் இருக்குது அண்ட் வந்து இதில் நம்ம எந்த ஒரு சுகரும் ஆட் பண்ணலை. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நல்ல வெயிட் லாஸ் ஆகும். கேலரிஸும் வந்து ரொம்ப கம்மி. சீக்கிரமாக வந்து உங்களுக்கு பசி அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. ஆனால் எல்லா நியூட்ரிஷன்ஸும் ஒன் டேக்கு நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் அ டேக்கு என்னென்னலாம் தேவையோ அவ்வளோ நியூட்ரிஷன்ஸ் இந்த ஜூஸில் வந்து இருக்குது. அதே மாதிரி இது வந்து ஹேர் அண்ட் ஃபேஸ் வந்து ஸ்கின் வந்து உங்களுக்கு க்ளோ ஆகணும் அப்படின்னா இந்த ஜூஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட். ஒன்லி வந்து 12 வீக்ஸ் நீங்கள் கன்சியூம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ரிசல்ட் நல்லா தெரியும். அதே மாதிரி நீங்கள் டெய்லி கன்சியூம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. வீக்லி வந்து 3 டைம்ஸ் கன்சியூம் பண்ணுங்கள். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி கன்சியூம் பண்ணுங்கள். நான் இது வந்து கண்டினியூ பண்ண போகிறேன். நீங்களும் கண்டினியூ பண்ணி இல்லை என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஏபிசி மிராக்கிள் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஜூஸ் எடுத்துக்கிறனால என்னென்னா ஸ்கின் நல்ல க்ளோவாக இருக்கும். அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த ஜூஸை ரெகுலராக கன்டினியூ பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஹேர் ப்ராப்ளம்ஸு, ஐ கான்டாக்ட் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸு, பிகாஸ் இதில் வந்து நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணிடுறோம். கேரட், பீட்ரூட்டு, ஆப்பிள் எல்லாமே மிக்ஸ் பண்ணிடுறோம். நீங்கள் ஒரே டைமில் 3 ஃப்ரூட்ஸோட உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கன்டினியூவாக எல்லோரும் எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய். Are you listening? Damn. Yeah. Yeah. Yeah.